நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த நாள் வந்து கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு போலீஸ் வார்ன் பண்ணி அனுப்பிச்சுட்டாலுமே வந்துட்டு, அந்த நல்ல விஷயத்த பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து சொல்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, நன்னமலைக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, தாத்தா பாட்டிய போய் விசாரிச்சுட்டு நலம் விசாரிச்சுட்டு வரும்போது, அந்த தாத்தா வந்துட்டு, "இந்த ஃபோன ஒரு அம்மா அது யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க. நான் குடுக்கலாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த அம்மா பார்க்கவே இல்ல. நீங்க பார்த்து கொஞ்சம் விசாரிச்சு குடுத்துருங்க." அப்படின்ற மாரி ஃபோன குடுத்துர்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, முத்து வாங்கிட்டு வராரு. வீட்டுக்கு வாங்கிட்டு சரி அந்த ஃபோன் யாருதுன்னு தெரியல, எப்படி குடுக்குறதுன்னு தெரியல. சரி பிரிச்சு பாரு யாருதுன்னு எதனா ஃபோட்டோ எதுவும் இருந்தா அவங்கள பார்த்தா குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அது முத்துவோட ஃபோனுன்னு. "ஏங்க இந்த ஃபோன் உங்களோட ஃபோனுங்க. இத்தன நாளா காணோம் காணோம்னு தேடிட்டு இருந்தீங்களே" அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா இது என்னோட ஃபோன் தான். யார் அங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கண்டிப்பா அது பாலாரமாவா தான் இருக்கும். அப்படி இல்லன்னா உங்களோட ஃப்ரெண்டா இருக்கும். உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலைய பண்ணியிருக்காங்க. ரோகிணிய கேட்டா உண்மைய சொல்ல மாட்டா. உங்க ஃப்ரெண்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் யாருதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா தெரியும். ஃபோனு இது உங்களோட ஃபோனு அப்படின்னு சொல்ல, இது தெரியும். இது தொலைஞ்சு போன ஃபோன் இது. இத யார் என்ன போய் விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்க, அவங்களுமே வந்துட்டு பயந்து முழிக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறம்போது பார்த்தீங்கன்னா, அப்ப நீ தான் அந்த ஃபோன எட்டு போய் விட்டுருக்க. உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா ரோஹினி தான் என்கிட்ட குடுத்து இது தொலைச்சு கடல்ல போட சொன்னா. ஆனா நான் தான் எங்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க என்னத்துக்கு போடுங்க. அப்படி என்னத்துக்கு போட்டான் அப்படின்னு சொல்லி அது எனக்கு தெரியாது. அவ ஃபோன குடுத்து இத கடல்ல தூக்கி போடுன்னு சொன்னா, அதனால நான் போட போனேன். அந்த டைம்ல தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மைய சொல்லிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, கோவம் அடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹிணிய நிக்க வச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க? இதனால தான் அப்ப இந்த வீடியோ வெளியாயிருக்கு. அப்ப எல்லா பிரார்த்தனமும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பிரார்த்தனை? நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு சொல்ல, அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, முத்து சொல்ல, இதுக்காக என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணும் பண்ணல. அவ சொன்னா போய் அவள கேளுங்க. நான் பண்ணத நீங்க நேர்ல பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த டைம் பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏய் நீ சொல்லி தானே நான் பண்ணேன். இப்ப என்ன மாத்தி பேசுற? அப்படின்னு சொல்ல, ஏய் இவ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் அவள பண்ண சொல்லலையே அப்படின்னு சொல்ல, அடி பாவி! இவ்வளோ நாள் ஃப்ரெண்டா பழகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, யாருன்னே தெரியாது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுமே கேட்க, நான் உன்னை பண்ண சொன்னேன். அப்ப ஏன்டி என் மேல இல்லாத பழியெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாட்ட திருப்பி அப்படியே மாத்தி விடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, முத்து டென்ஷன் ஆயிடுறாரு. அப்ப நீங்க பண்ண சொல்லல. அப்ப யாரால இது வெளிய வந்துச்சுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியாது. யார் வெளிய விட்டாங்களோ அத அவங்கள போய் கேளுங்க. என்ன என்னத்த புடிச்சு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னு சொல்ல, வித்யா வந்துட்டு அந்த டைம்ல வந்துடுறாங்க. ஏய் எங்க என்ன தப்பு நடந்தாலும் அது ரோஹினியால தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் அவ என்ன பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டுமே எடுத்து சொல்றாங்க. இத கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா, வித்யாவுக்கு லைட்டா சந்தேகம் வருது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரோஹினி அத்தை இதெல்லாம் நான் பண்ணவே இல்ல. இவரு என் மேல இருக்கிற கோவத்துல பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் வந்து பேசுறாரு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பா இப்படி நீங்கலாம் இருந்தா என்ன இப்படி அழ விட்டுப்பீங்களா? இப்படியெல்லாம் சந்தேகப்படுறாங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சென்ட் பண்ண வச்சு லாக் பண்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, வித்யாவும் வந்துட்டு, ஏய் அவ பண்ணியிருந்தா அவ தெரிஞ்சிருக்கும்டா. அவ அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ தான் எதனா வந்து யார கூட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து மேல திருப்பி திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோடு போகுது. அடுத்து ரோஹினியோட உண்மையான இத வந்து கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்றத நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.